ஒரு குடும்பத்தின் ஏடிஎம்மாக தமிழ்நாடு மாறியுள்ளது என பிரதமர் மோடி விமர்சனம். நதிகள் கடலில் கலப்பது போல ஊழல் பணம் ஒரு குடும்பத்துக்கு செல்கிறது என சாடல். DMK is infamous for their scientific corruption model. Just like all rivers go to the sea, all corrupt money in Tamil Nadu goes to one family. கொரோனாவை கடந்து வந்தது போல சிலிண்டர் தட்டுப்பாடு நெருக்கடியில் இருந்து மீண்டு வருவோம். வதந்திகளை நம்ப வேண்டாம் என பிரதமர் வேண்டுகோள். மதுரையில் காலையில் பறிக்கப்படும் மல்லிகை மாலையில் பாரிஸ் பிரிட்டனில் விற்பனையாகும். மதுரை விமான நிலையம் தரம் உயர்த்தப்பட்டதை சுட்டிக்காட்டி பிரதமர் பெருமிதம். Now our government has elevated Madurai Airport to international status. By doing so, we are bringing the world to the doorstep of Madurai. மலைக்கோட்டை பிள்ளையார், சமயபுரம் மாரியம்மன் மற்றும் அரங்கநாதரை வணங்கி உரையை தொடங்கிய பிரதமர் மோடி. I pray to Vinayaka of Malaikottai and Samayapuram Mari Amman to bless us all. கார்கில் போரில் வீர மரணமடைந்த மேஜர் சரவணனையும் நினைவு கூர்ந்த பிரதமர். திருச்சி பஞ்சப்பூரில் நடந்த என்டிஏ கூட்டத்தில் இபிஎஸ் அன்புமணி, டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் படத்தை பிரதமருக்கு வழங்கி வரவேற்ற தலைவர்கள். நம்முடைய வரவேற்பு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய ஆசீர்வாதத்தையும் பொன்னாடையையும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அணிவிப்பார்கள். பாரத் மாதா கி. திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே குரல்தான் தமிழ்நாடு முழுவதும் ஒலிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழகம் முழுவதும் ஒரே குரல், திமுக ஆட்சி அகற்றப்படுகின்ற ஒரே குரல் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பேர் ஆதரவால் நம்முடைய கூட்டணி அதிக இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திராவிட ஆட்சி அமைக்கும். வரும் தேர்தல் குடும்ப ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையிலான தேர்தல். முதலமைச்சருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இது ஒரு குடும்பத்தின் ஆட்சிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. திமுக அரசு தமிழ்நாட்டில் மதுவை திணிக்கிறது எனவும் தாக்கு. திமுக அரசு தமிழ்நாட்டிலே மதுவை விற்கவில்லை, மதுவை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலேயே அதிக மது விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. பெர் கேபிட்டா கன்சம்ப்ஷன். திராவிடர்கள் ஆட்சி செய்த குஜராத்தில் இருந்து வந்திருக்கிறார் பிரதமர். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. தமிழ் பேசும் வேளிர்கள் திராவிடர்கள் ஆட்சி செய்தார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கே குஜராத்திலே துவாரகா பகுதியிலே ஆட்சி செய்தவர்கள். அந்த பகுதியிலிருந்து நமது பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். வேட்டி சட்டையில் திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள். திருச்சி விழாவில் 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 2 அம்ரித் பாரத் ரயில்கள் உட்பட 5 ரயில் சேவைகள் தொடங்கி வைப்பு.
3680 கோடியில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர். கங்கை கொண்ட சோழபுரம் அருகே பசுமை புறவழிச்சாலைக்கும் அடிக்கல். பிரதமருக்கு தஞ்சை பெரிய கோயில் மாதிரியை பரிசாக வழங்கிய மத்திய அமைச்சர் எல் முருகன். பொருணை அருங்காட்சியக கேடயத்தை வழங்கி வரவேற்றார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் அதிமுக ஆட்சியை விட 3 மடங்கு அதிக வீடுகளை கட்டியுள்ளோம். இதுதான் வளர்ச்சிக்கும் செயலாற்றலுக்குமான சாட்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் குறித்து டெல்லியில் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. 3 முதல் 5 நாட்களுக்குள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு. கேஸ் தட்டுப்பாட்டால் சென்னையில் விறகு அடுப்புக்கான ஏற்பாடுகளை செய்து வரும் ஓட்டல்கள். சாலையோர கடைகளில் விறகில் சமைக்கப்படும் இட்லி, வடை. சென்னை, கோவையில் சில ஆட்டோ கேஸ் நிலையங்கள் மூடல். எரிவாயு காலியானதால் தவிக்கும் வாடிக்கையாளர்கள். சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வழக்கம் போல் விநியோகம். அச்சம் வேண்டாம் என விநியோகஸ்தர்கள் விளக்கம். கடலூரில் விறகு அடுப்புக்கு மாறி வரும் ஓட்டல் உரிமையாளர்கள். விறகு கடைகளில் விற்பனை 2 மடங்காக உயர்வு. 2 நாளைக்கு முன்னாடி விறகு இறக்குனவங்களே இனிமேல் விறகு கிடைக்கிறது டிமாண்டு, திருப்பி வந்தால் ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் வரும்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அது நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த ஸ்டாக் காலியானால் தான் நமக்கு தெரியும். காரைக்குடியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகு அடுப்புக்கு மாறிய சமையலர்கள். தேவை அதிகரிப்பால் 1 டன் விறகு விலை 6000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயாக உயர்வு. சிவகங்கையில் சாலையில் கேஸ் சிலிண்டர்களை வைத்து போராட்டம். முன்பதிவு செய்து 20 நாட்கள் ஆகியும் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு. வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடால் திருவாரூர் மற்றும் மன்னார்குடி பகுதியில் சில தேநீர் கடைகள் மூடல். உணவகங்களும் மூடப்படுவதாக அறிவிப்பு. கோவையில் சில பேக்கரிகளில் வடை, சமோசா, பப்ஸ் தயாரிப்பது நிறுத்தம். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் முடிவு. கோவையில் வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டால் சிறு குறு நிறுவனங்களும் பாதிக்கப்பட வாய்ப்பு. இரும்பு பொருட்களை வெல்டிங் செய்யும் பணி பாதிக்கும் என உற்பத்தியாளர்கள் பேட்டி. திருமணம் உள்ளிட்ட ஆர்டர்கள் எடுப்பதை தவிர்த்துள்ளதாக அடையார் ஆனந்தபவன் உணவகம் அறிவிப்பு. எலக்ட்ரிக் அடுப்புகளை வாங்க அரசு மானியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி மறுப்பு. சிலிண்டர் வேண்டும் என தமிழில் முழக்கமிட்ட திமுக எம்பிக்கள். लगातार जो टनल्स की स्ट्रेंथनिंग है, कुछ महत्वपूर्ण विषयों पर आज आप लोगों का सवाल आए हैं. माननीय मंत्री जी उसका जवाब दे रहे हैं. कृपया आप अपने आसन पर जाके बैठिए, अपने सीट पे जाके बैठिए. देखिए, நாடாளுமன்ற வாயிலில் அமர்ந்து பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டம். வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை தீர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என முழக்கம். உத்தரப்பிரதேசத்தின் நொய்டாவில் சிலிண்டர் விநியோகம் தொடர்பாக மக்களிடையே அச்சம். சிலிண்டர் விற்பனை நிலையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கேஸ் சிலிண்டர் வாங்க நின்றிருந்தவர்களிடையே தகராறு. இருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் சலசலப்பு.